அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். கஷ்டம், மன ரீதியான கஷ்டம், பண ரீதியான கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நாம் முதல்ல போகணும்னு நினைக்கிறது கோயிலுக்கு தான். கோயிலுக்கு போவோம், இல்லை சாமி ரூமில் விளக்கேற்றி வச்சு சாமிக்கிட்ட நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம குறைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா, ஜாதகம் பார்க்கலாமா, இல்லை நமக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது, இதை மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அதிலும் குறிப்பாக பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா சிலர் என்ன செய்வோம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். எல்லாமே எனக்கு நான் எவ்வளோ சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறது, கடவுளால் தான் எனக்கு எல்லாமே நடக்குது, கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார், இதை மாதிரி நம்ம பழி போட ஆரம்பிச்சிருவோம். வெற்றி அப்படின்னு வரும்போது நாம் தான் அதற்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். தோல்வி அப்படின்னு காரணம் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சொல்லுவோம், முக்கியமாக கடவுளை சொல்லுவோம். எல்லாம் அந்த கடவுள் பண்ணுறது தான். இந்த கடவுள் ஒரு நல்ல மனசு வச்சுருந்து எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கடவுளை குறை சொல்லுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லுவோம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் மனம். நம்ம மனசை பக்குவப்படுத்தணும், நம்மளுக்கு பணவரவும் உண்டாகணும். அதற்கு தான் இந்த கிராம்பு பரிகாரம். இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்யும்போது முதல்ல உங்கள் மனசு இப்படி செயல்படாது. வெற்றினாலும் தோல்வினாலும் அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு முதல்ல உங்கள் மனசை புரிய வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதே நேரத்தில் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், சனிக்கிழமையில் செய்யலாம், சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், கோயிலில் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். உங்களுக்கு எது சாத்தியமோ அதை மாதிரி செய்யலாம். டெய்லி செய்கிறதா இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு நாள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா 48 நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பரிகாரத்தை ஒரு தடவை, இதை மாதிரி நீங்கள் 3 தடவை செஞ்சால் போதும். உங்கள் மனக்குறைகள் பணக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். ஒன்றும் இல்லைங்க, 11 அல்லது 21 அல்லது 31 இது மாதிரி ஒற்றைப்படையில் கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பை நீங்கள் மாலையாக தொடுக்கணும். அந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு போடுங்க, இல்லை வெங்கடாச்சலபதி படத்துக்கு போடுங்க, இல்லை குபேரன் படத்துக்கு போடுங்க, இல்லை குலதெய்வ படத்துக்கு போடுங்க, இல்லை உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா வாராகி தேவி ஃபோட்டோக்கு போடுங்க. அதாவது கிராம்பால் செய்யப்பட்ட மாலையை இந்த தெய்வங்களுக்கு அணிவிச்சிட்டு அந்த மாலையை 48 நாட்கள் கழித்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சா உங்கள் பண கஷ்டமும் தீரும். உங்கள் மனசில் இதை மாதிரி குழப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படாது. அதன் பிறகு அதை எடுத்துக்கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுடலாம். இதை மாதிரி 3 முறை கிராம்பு பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் கூறிய ஒரு முக்கியமான பரிகாரம் இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்பிக்கையோடு செய்யற எல்லா விஷயத்துக்கும் அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும், கிடைக்காம போகாது. தெய்வத்தை மனதார முருகி வழிபடணும். நம்ம சும்மா ஏனதானா நான் இன்னைக்கு சுக்கர ஊரில் வழிபாடு செஞ்சேன், பிரதோஷ கோயிலுக்கு போனேன், அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி மனதார மனமுறிய உங்களுக்கு என்ன தேவையோ தெய்வத்திட்ட முறையிடுங்க. கண்டிப்பா அது எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். மன ரீதியான கஷ்டங்களும் பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் தீர்வதற்கு இப்போ ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தோம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.